அபிஷேகா அவர்கள் ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல அவங்க சரிகமபா நிகழ்ச்சியில பங்கு பெறாதபோது ரசிகர்கள் பேசினத பத்தியும், இந்த வாரம் பங்கு பெறுவனா மாட்டனா அப்படிங்கிறத பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் டெடிகேஷன் வாரம். டெடிகேஷன் வாரத்துல நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த அபிஷேகா பாடல. அதற்கு பதிலாக அவங்க இந்த வாரம் பாடுவாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் வந்து இருந்துச்சு. ஒரு ப்ரோமோ கூட வெளியிடாம தான் வச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து இந்த வாரம் மியூசிக் டைரக்டர்ஸ் ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வாரம். இந்த வாரமுமே அபிஷேகாவோட ப்ரோமோ அப்படிங்கிறது வரல. இதனால ரசிகர்கள் எல்லாருமே என்ன நெனச்சுட்டாங்க அப்படின்னா, அபிஷேகாவ கார்னர் பண்றாங்களா? அபிஷேகாவ வாண்டடா வந்து எதுவும் சோசியல் மீடியா பக்கம் விடாம இருக்காங்களா? என்னாச்சு? அப்படிங்கிற மாரி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெறைய பேர் வந்து அந்த ஜட்ஜஸ டேக் பண்ணாங்க. சேனல டேக் பண்ணாங்க. அந்த ஒரு ஷோ ரிலேட்டடா பேசியிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த அபிஷேகா ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல அபிஷேகா ஏகப்பட்ட விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். நான் உங்க அபிஷேகா. கடந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சனி, ஞாயிறு 2 நாட்களுமே வரல அப்படின்னு நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேர் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. நெறைய பேர் வந்து ஜட்ஜஸ்லாம் கூட டேக் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நான் ஒரு தடவ பாடல அப்படின்னோனுமே எனக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போயிருந்தேங்க. உங்க வீட்டு ஒரு பொண்ணா என்ன பார்த்துருந்தீங்க. அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. கடந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் 2 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. அதனால தான் போன வாரம் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வரல. பட் இந்த வாரம் கண்டிப்பா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சனிக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகும். அத நீங்க எல்லாருமே பார்ப்பீங்க. மத்தபடி அதில வேற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அதே நேரம் அடுத்த ரவுண்ட்லயுமே நான் இந்த வாரம் பாடுவேனா? அதாவது ஞாயித்துக்கிழமை வரப்போற ஒரு எபிசோட்ல நான் பாடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் சந்தேகம் தான். ஏன்னா சனிக்கிழமை எபிசோடு தான் வந்து போன வாரத்தோட எபிசோட். அத தொடர்ந்து இந்த வார ஷூட்டிங்குமே அப்படிதான் போயிருக்கு. ஸோ நான் வருவேனா, வரமாட்டேனா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. நானே சஸ்பென்ஸா தான் இருக்கேன். கண்டிப்பா நான் வந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேள வரலனா, அதே மாதிரி அடுத்த வார சனிக்கிழமை நான் வருவேன். இத தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா, டெடிகேஷன் ரவுண்ட் வந்து அவ்வளோ பெருசா போயிருந்துச்சு. அவ்வளோ சூப்பரான விஷயங்கள் இருந்துச்சு. நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் நெறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எடிட் பண்ணி போட டைம் பத்திருக்காது. வரப்போற வாரமுமே எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் வரல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வாரம் இல்லனா, அடுத்த வாரம் நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே சூப்பரா அவங்களோட ரசிகர்களுக்கு ஹம்பிளா ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லியிருந்தாங்க. என்னதான் அபிஷேகா அவர்கள் இப்படி சொன்னாலுமே, அந்தந்த வார பெர்ஃபார்மன்ஸ அந்தந்த வாரமே பார்த்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ணா மட்டும் தான் மனசுல இருக்கும். அப்பதான் அவங்களோட ஃபினாலேல ஓட்டு போடுறப்ப இவங்க நல்லா பாடியிருந்தாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு யோசிக்க தோணும். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல நேத்து நடந்தது இன்னைக்கு கேட்டாலே மறந்துருவோம். அப்படிங்கிறப்ப அந்த வார பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நபர் பண்ணல அப்படின்னா, அது அவங்களோட ஃபினாலேக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயம் பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அபிஷேகா அவர்கள் கார்னர் பண்ணப்படுறாங்களா? இல்ல டைமிங் சென்ஸ் காரணமாக இப்படி இருக்கா? மறக்காம இத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.